ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுதின நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இப்போ 14ஆம் திருமொழியில் நம்ம இருக்கோங்க. 14ஆம் திருமொழி தான் கடைசி திருமொழி அப்படின்றத பார்த்தோம். இவ்வளோ நாள் ஆண்டாள் தன் பிரிவாற்றாமையெல்லாம் எப்படியெல்லாம் விளக்கி கூறினாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த பாசுரம் கொஞ்சம் இனிமையாகத்தான் போக போகுது. ஏன் அப்படின்னா இந்த பாசுரம் 2 பேர் கான்வர்ஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ மற்ற பாடல்கள்லாம் ஆண்டாள் தானே பேசின மாரி இருந்தது இல்லையா? இதுல 2 குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, "இப்படிப்பட்ட கண்ணன நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த குரூப் அவங்களும் கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, "இப்படிப்பட்ட கண்ணன நாங்க பிருந்தாவனத்துல பார்த்தோம்" அப்படின்னு சொல்லி, கண்ணன் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தை ரசிச்சு ரசிச்சு ஆண்டாள் பாடினது தான் இந்த 14ஆம் திருமொழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல 2 குரூப் ஆஃப் பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது தான் இந்த 14ஆம் திருமொழி முழுக்கவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த முதல் பாடல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போறாங்க? கண்ணனை எங்காவது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட கண்ணனை அப்படின்னு பார்த்தா, அழகா மாடு கண்ணுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு பலதேவனுக்கு, அதாவது நம்பி மூத்தபிரான்னு சொல்லக்கூடிய அந்த பலராமனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணன் விளையாண்டுட்டு இருக்கிறத நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அடுத்த குரூப், ஆமா ஆமா, அவனுக்கு பிடிச்சமான பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டு அந்த பசு கண்ணுகளுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்க பழக்கி கொண்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிற கண்ணனை நாங்க பிருந்தாவனத்துல பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அடுத்த செட்டு சொல்ல போறாங்க. ஸோ அதுதான் இந்த பாடல். வாங்க பாடலை பார்க்கலாம். பட்டி மேய்ந்த ஓர் காரேறு பலதேவர்க்க ஓர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே. இது முதல் குரூப் ஆஃப் பீப்புள் கேட்குற கேள்வி. இங்கே போதக் கண்டீரே, இந்த கண்ணனை எங்கேயாவது பார்த்தீங்களா? அடுத்த குரூப்பு, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரோட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. ஸோ இஷ்டமான பசுக்கூட்டங்களை எல்லாம் நீரூற்றி மகிழ்ந்து விளையாடக்கூடிய கண்ணனை நாங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எளிமையான பாடல் தான் இல்லைங்களா? பட்டி மேய்ந்து ஓர் காரேறு அப்படின்னா, அதாவது கண்ணன் இப்போ அவதாரம் செய்திருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே யாரு? ஸ்ரீவைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் இல்லையா? பரமாத்மா வாசுதேவனா இருக்கக்கூடியவர். அவரு அந்த பரமபதநாதனா இருக்கிறப்போ யாருக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருப்பார் அப்படின்னா, ஆதிசேஷனுக்கு கட்டுப்பட்டு இருப்பாராம், விஸ்வக்சேனருக்கு கட்டுப்பட்டு இருப்பாராம், அந்த கருட பகவானுக்கு கட்டுப்பட்டு இருப்பாராம். என்னது இது? பகவான் தானே எல்லாரையும் கட்டுப்படுத்துவாரு. இவங்கெல்லாம் போய் பகவானை கட்டுப்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமா. எதன் பேரில் அப்படின்னா, பக்தின்ற அடிப்படையில். பகவானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இவங்கெல்லாம் இருப்பாங்களாம். அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டே பகவான் அந்த பரமபதத்திலையும் இருப்பாராம். அந்த திருவனந்தாழ்வான் மேல அழகா பள்ளி கொண்டு கொள்வார். அந்த கருடனுடைய சிறகுக்கு கீழே அப்படியே ஓய்வெடுப்பாராம். அப்புறம் விஸ்வக்சேனருடைய பிரம்புக்கு கட்டுப்பட்டு நிற்பாராம். கண்ணா இங்கே போ, பெருமாளே இங்கே போகக்கூடாது, இங்கே ஆபத்து அப்படின்னா அவருடைய கோலுக்கு கட்டுப்பட்டு நிற்பாராம். ஸோ இந்த மாதிரி பரமபதத்தில் இருந்தால் கூட பக்தர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டே வாழ்பவனாகிய அந்த பெருமான் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றி திரியணும்னு ஆசைப்பட்டாராம். ஏன்னா அங்கெல்லாம் இருந்தால் சில வரமுறைகள் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னதான் சுதந்திரன் பகவான் அவர் இஷ்டப்படி இருக்கலான்னாலும் தான் வகுத்த சட்டத்தை தானே மதித்து, அதுவும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண, அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க என்னவா சொல்கிறாங்களோ அதுபடி பகவான் இருக்கிறத விருப்பப்படுறாரு. அப்படி தான் இருக்காரு இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல், ஏன்னா பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும். இதே இது ஒரு குழந்தை அப்படின்னா என்ன சேட்டை செஞ்சாலும் அது கணக்கில் வராது. அதோட யார் அந்த குழந்தை சேட்டை செஞ்சிச்சு அப்படின்னா யாரும் கோபப்பட மாட்டாங்க, ரசிக்க தான் செய்வாங்க. அதுவும் ரொம்ப புத்திசாலித்தனமாக துடுக்குத்தனமாக வேலைகள்லாம் செஞ்சால் எல்லார் மனசையும் கொள்ளை கொள்வது நிச்சயம் அல்லவா? ஸோ அப்போது ஒரு பெரியவராக சர்வேஸ்வரனா பகவானா இருப்பதை காட்டிலும் ஒன்றும் அறியாத சிறுவனா
அந்த ஆயர்பாடியில அங்குள்ள குழந்தைகளோடும், அங்குள்ள மாடு கன்றுகள மேய்த்து கொண்டும் ஆனந்தமா வாழ்றது தான் அந்த பகவானுக்கு ரொம்ப இஷ்டமாம். அதத்தான் வந்து இங்க "பட்டி மேய்ந்த ஓர் காரேறு" பட்டினா வந்து அந்த ஆடு அந்த மாட்டு கூட்டங்கள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து மேய்த்து கொண்டு அம் ஆயர்பாடியில ரொம்பவே வந்து ஒரு கார் ஏறு. ஒரு நல்ல ஒரு ஏறு. ஏறுனா வந்து என்னது? காளை. காளை வந்து எத்தன சுதந்திரமா இருக்கும் இல்லையா? கட்டுப்பாடு இல்லாம கால போல தெறிச்சு வர்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால தன் இஷ்டப்படிக்கு ஆசையோட ஓடி ஆடி விளையாடணும். அதான் கண்ணனுக்கு வந்து ஆசை. என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து அவர சாமி, அவர தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஓரமா வச்சுட்டு, அவருக்கு ஏதோ பூஜைய மட்டும் பண்ணி ஏதோ பிரசாதத்த கண்டருள பண்ணிட்டு, எல்லாரும் கதவ பூட்டிட்டு நம்ம வந்துர்றோம். வந்துட்டு நம்மலாம் என்ன செய்றோம்? இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அம்மா, அப்பான்னு ரொம்ப ஜாலியா இருக்கோம். அவர தெய்வம்ன்ற கேட்டகரியில வச்சு ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சுர்றோம். அது அவருக்கு பிடிக்கிறதே கிடையாதாம். அவருக்கும் என்ன ஆசை அப்டின்னா, இந்த மாதிரி நம்மோட கலந்து பழகணும். பக்தர்களோட கலந்து பழகணும். அவங்க வீட்ல ஒரு பெர்சனா நானும் இருக்கணும். அவங்க என்னெல்லாம் சந்திக்கிறாங்களோ, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா, நம்ம உடனே அப்பாட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம், பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்யூஷன்னு நம்ம பார்ப்போம். நம்ம பேசுவோம், சிரிப்போம், விளையாடுவோம். என்னென்னவோ செய்வோம் நம்ம வீட்ல இல்லையா? ஸோ இத போல கண்ணனும் தன் வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாராம். எல்லாரும் என்ன தெய்வம் தெய்வம்னு ஏதோ முக்கியமானத மட்டும் சொல்ல ரொம்ப பணிவோட இருக்க, இப்படி இருக்காங்களே! இது எனக்கு விருப்பம் இல்ல. என்னோடையும் எல்லாரும் தோழர்களா என் மேல கை போட்டு பழகணும். என்ன அடிக்கணும், என்ன திட்டணும், என் குறும்ப ரசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டாராம் கண்ணன். அதுக்காகத்தான் வந்துட்டு அ பெருமான் வந்து ஆசைப்பட்டுருக்காரு. அதனால தான் வந்து கண்ணனாவே பிறந்தாராம். ஸோ அப்படி பட்டி மேய்ந்து அந்த மாடு பசுமாடு கூட்டங்களை எல்லாம் மேய்த்துக்கொண்டு, ஒரு அழகான இடைச்சிறுவன போல, ஒரு கட்டுக்கடங்காத காளையப் போல ஓடி வந்து இருந்துட்டு இருந்தாராம் பகவான் வந்துட்டு. பலதேவருக்கு ஓர் கீழ்க்கன்றாய். என்ன அப்படின்னா, இப்படி என்னதான் சுதந்திரமா இருந்தாலும், அவர் தன் அண்ணனுக்கு மட்டும் எப்போதும் கட்டுப்பட்டவரா தான் இருப்பாராம். என்னன்னா பழக்க தோஷம் தான். ஏன்னா பலராமன் வந்து யாரு? ஆதிசேஷன் தான். ஆதிசேஷன் பெருமாள் எப்பல்லாம் அவதாரம் பண்றாரோ, அப்பல்லாம் அவருக்கு கூடவே வந்து கைங்கரியம் பண்றதுக்கு வந்துருவாரு. அவர புரொடெக்ட் பண்ணணும். இந்த நித்யசூரிகளுக்கெல்லாம் என்னன்னா, பகவான் வந்து ஒரு இளவரசன போல, ஒரு ராஜாவ போல, ஒரு ராஜா போல அவன் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. ஒரு இளவரசன போல அவர பாதுகாக்கிறதுல ஈடுபடுவாங்க. அத்தன பேரன்பு அவங்களுக்கு. ஸோ அப்படி அ அங்க ஆதிசேஷனுக்கு கட்டுப்பட்ட அந்த பழக்கத்தினாலேயே, இங்கேயும் வந்து பலராமனுக்கு கீழ்ப்படிந்தவனாகவே கண்ணன் வந்து இருக்கிறாராம். என்னதான் கட்டுக்கடங்காத காளையா சுற்றித் திரிந்தாலும், பலதேவனுக்கு மட்டும் எப்பவும் அடங்கினவரா தான் பெருமாள் வந்து இருப்பாராம். அதான் "பட்டி மேய்ந்ததோர் காரேறு, பலதேவர்க்கு ஓர் கீழ்க்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி" அதாவது என்னன்னா, எத்துணையோ பெருமை வாய்ந்தவர் பகவான் இல்லையா? இட்டீரிட்டு விளையாடினா, அந்த பெருமையெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம, இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா, அவங்க கீழ இறங்கி வருவாங்களான்னா, நிச்சயமா அவங்களும் வரப்போறதில்ல. வரதுக்கான சூழ்நிலையும் வரப்போறதில்ல. அது அவங்களுக்கு ஒத்து வராது இல்லைங்களா? அவங்க தான் தனியா தான் இருப்பாங்க. ஸோ அத மாரி பெருமான் இல்லாம, எல்லாரோடையும் கலந்து பழகுறக்காக வந்தாரா, அப்படி எத்தனை பெருமை இருந்தாலும் அதெல்லாம் நினைக்காம, இடையர்களுக்கு நடுவே வந்து அப்படி கெத்தா வந்து அத்தன குழந்தைகளையும் தன்வசப்படுத்தி, அப்படி வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறாராம் கண்ணன் வந்து. "இங்கே போதக் கண்டீரே" இப்படிப்பட்ட கண்ணன, இப்படி நல்லா சொகுசா, நல்ல ஒரு காளையப் போல திமிரா விளையாடக்கூடியவன், பலதேவனுக்கு கட்டுப்பட்டவன், இந்த சிறுவர்களுக்கு நடுவிலே கலந்து பழகக்கூடியவனான கண்ணனை எங்காவது நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தவங்க என்ன பதில் சொல்லப் போறாங்க? ஆ அடுத்த வரியில வருது. "இட்டமான பசுக்களை" ஓ! அந்த கண்ணன கேட்கிறீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பசுக்கள் தானாம். ஏன் பசுக்கள ரொம்ப பிடிக்குது அப்டின்னா, மனிதர்களுக்கெல்லாம் மகா விஸ்வாசம்ன்றது வர்றது ரொம்ப துர்லபம். அதாவது ரொம்ப கஷ்டமாம். அதோட என்ன அப்டின்னா, கண்ணனையும் நம்புவாங்க, மற்ற எல்லாரையும் நம்புவாங்க. அதோட வந்துட்டு, ஆ "கண்ணனே கதி" அப்படின்னு வாழ்றது வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து
இருக்காது. ஆனா பசுமாடு கன்றுகள் வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, யாரும் நம்மள காப்பாத்துவாங்கன்றது இல்லாம, "கண்ணன் ஒருத்தரே காப்பாத்துவார்" அப்படின்ற அந்த மகா விசுவாசத்தோட வந்து இருக்குமாம். அதனால தான் வந்துட்டு மனிதர்கள காட்டிலும் பசுக்கள் மீது கண்ணனுக்கு ரொம்ப ஆசையாம். அப்படி தனக்கு இஷ்டமான பசுக்களை எல்லாம் இனிது மருத்தி நீரூட்டி, அந்த குட்டி குட்டி கன்றுகள் இருக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் தண்ணி குடிக்க தெரியாதாம். ஸோ, அப்ப கண்ணன் என்ன செய்வாராம், தன் 2 கைகளையும் பின்னாடி கட்டிக்கிட்டு, அந்த ஆறு ஓடும் இல்லையா? அதுல குனிஞ்சு நாவால நக்கி குடிச்சு, அந்த கன்னுக்குட்டிக்கு எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிக் குடுப்பாராம். அப்படிப்பட்ட இஷ்டமான பசுக்களுக்கெல்லாம் அத வழிமறிச்சு, அதுக்கு நீரூட்டி, அதுக்கு எப்படி நீர் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கொண்டு, விட்டுக்கொண்டு விளையாட, இப்படி அந்த பசுமாடு கன்றுகளோட சேர்ந்து, தானும் தன் தோழர்களோடு விளையாடக்கூடிய அந்த கண்ணன வந்துட்டு எங்க கண்டோம் அப்படின்னா, "விருந்தாவனத்தை கண்டோமே" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருக்காரே கண்ணன் வந்து, அந்த பிருந்தாவனத்தில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த குரூப் வந்து சொல்ற மாரி இருக்கு. இதே மாரி தான் ஒவ்வொரு பாடல்லயும் வந்து கண்ணனுடைய பெருமையானது சொல்லப்படும். இத மாரி கேள்வி, பதில் அப்படின்ற அந்த மோடுல தான் வந்து இந்த 14ஆம் திருமொழி முழுக்கவே இருக்குது. இப்ப நம்ம இந்த பாடல பாடலாம். நாளைக்கு கண்ணன எங்க பார்த்தாங்க? யார் பார்த்தாங்க? என்ன சூழ்நிலையில பார்த்தாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப இந்த பாடல பாடிடலாம். "பட்டி மேய்ந்ததோர் காரீரு பலதேவர் கோர்க்கில் கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தைக் கண்டோமே." ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத்திரொடிகளை சரணம் பெரிய ஜெயத்திரொடிகளை சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.